என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 19வது வசனத்தில் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 21வது வசனத்தில் விசுவாசத்தில் வல்லமையுள்ளவன் ஆனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதும் நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாம் மிகுந்த விசுவாசத்தோடு கூட தன் ஓட்டத்தை துவங்கினார். ஆனால் நாட்கள் கடந்து போக அவருக்குள் ஒரு தளர்ச்சி ஏற்பட்டதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அதனால்தான் ஆகார் என்கிற பக்க வழியை அவர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, தன் வீட்டில் பிறந்த எலியேசர் என்பவரை தன்னுடைய மகனாய் தத்தெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கும் அவர் பேசினதை நீங்கள் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் அவர் தளர்ந்து போனதை காட்டினது. ஆனால் அப்படியே அவர் தளர்ந்து போய்விட்டாரா? மாறாக விசுவாசத்தில் வல்லமையுள்ளவராய் அவர் மாறினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் அவர் கடைசி வரையிலும் பலகீனப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படவில்லை. ஏறக்குறைய 100 வயதான சமயத்தில் தன் சரீரம் செத்துப்போன நிலையிலும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போன நிலையிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது தன் முழு நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தில் வல்லமையுள்ளவராய் மாறினார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்குள்ளும் சூழ்நிலைகளை பார்த்து பல சமயத்தில் விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படலாம். ஆனால் அந்த தளர்ச்சியிலேயே உன் ஓட்டத்தை நீ ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. மாறாக கர்த்தர் மீது உன் கண்களை பதிய வைத்து விசுவாசத்தில் வல்லமையுள்ளவர்களாய் மாறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, விசுவாசத்தில் தளர்ந்து போய்விட்டாயா? பலவீனப்பட்டு விட்டாயா? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மீது உன் முழு விசுவாசத்தை வைக்க ஆரம்பி. ஏனென்றால் நமக்கு வாக்கு பண்ணினவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, மனம் மாற மனுபுத்திரனும் அல்லவே என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? எவ்வளவேனும் பொய்யுரையாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நிறைவேற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.